நம்ம சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் டயபெட்டிஸை வந்து மேக நோய் அப்படின்ற ஒரு டாபிக் கீழே கொண்டு வராங்க. அதில் வந்து ஒன் ஆஃப் த ஒரு டிசீஸாக நீரிழிவு மதுமேகம் அப்படின்ற ஒரு நோயை உள்ளே கொண்டு வந்து வைக்கிறாங்க. மதுமேகம் அப்படின்னா என்ன? மது அப்படின்னா தேன், மேகம் அப்படின்னா மேகத்திலேருந்து வரக்கூடிய நீர், நம்மளுடைய மழைச்சாரல் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ இனிப்பான அளவுக்கு அதிகமான யூரின் வெளியே போகிறதுனால அந்த நோய்க்கு மதுமேகம் அப்படின்னு பேர் வச்சாங்க. ஏன்னா அந்த காலத்தில் சித்தர்கள் வாழ்ந்த காலத்தில் இப்போ இருக்கிற மாதிரி மாடர்ன் லெபார்ட்டரிஸ் கிடையாது, பிளட் டெஸ்ட் கிடையாது. அப்போது சித்தர்கள் வகைப்படுத்தின நோய்கள் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா சிம்டம்ஸ் சார்ந்ததாக இருக்கும். ஒருத்தருக்கு உடம்பு இளைக்குது அப்படின்னா இது என்னவாக இருக்கும், ஒருத்தருக்கு யூரின் அதிகமாக போகுதுன்னா இது என்னவாக இருக்கும், கண்களில் புரை விழுதல், கண் பார்வை மங்குதுன்னா என்னவாக இருக்கும். உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு ஒரு லேப் ஃபெசிலிட்டியோ சிடி ஸ்கேனோ ஒரு யூஎஸ்ஜி அப்டமோனோ அப்போலாம் பார்க்க முடியாது. அப்போது சிம்டமாக என்ன பார்க்குறாங்களோ அதை தான் சித்தர்கள் வகைப்படுத்துவாங்க. 4448 நோய்கள் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்றது சித்தர்களுடைய கூற்று. நம்ம இப்போ பார்க்குற கிளினிக்கலி இப்போ நம்ம பார்க்குற எந்த ஒரு நோயாக இருந்தாலும் அந்த 4448 தான் இருக்கும். அதை தாண்டி எந்த ஒரு நோயும் இந்த உலகத்தில் கிடையாது அப்படின்றது சித்தர்கள் ரொம்ப ஆணித்தரமாக நம்பினாங்க. இப்போ வரைக்கும் அது ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது. நேற்று நம்ம கண்டுபிடிச்ச கொரோனாவை கூட இன்னைக்கு கொண்டு போய் சித்தர்கள் சொன்ன ஒரு நோயோட நம்ம கம்பேர் பண்ணி சொல்கிற சுச்சுவேஷன் தான் இருக்குமே தவிர அந்த 4448 தாண்டி இது வரைக்கும் எந்த ஒரு நோயும் கண்டுபிடிக்கப்படவில்லை. நம்ம டயபெட்டிஸ்குள்ளே வருவோமே. மேக நோய் அப்படின்ற ஒரு நோய்க்கு கீழே நீரிழிவு அப்படின்னு சொல்கிறாங்க, மதுமேகம் அப்படின்னு சொல்கிறாங்க சித்தர்கள். அந்த மதுமேகம் மொத்தம் 20 வகைகளாக பிரிக்கிறாங்க. வாதத்தில் 4, பித்தத்தில் 6, கபத்தில் 10 அப்படின்னு சொல்லி வாத பித்த கபம் அப்படின்னு தான் நம்ம சித்த மருத்துவத்தோட அடிப்படை. எந்த ஒரு நோயும் நம்ம டயக்னோஸ் பண்ணுறப்போ அப்போது அந்த 20 வகையும் சப்டைப்ஸாக பிரித்து ஒரு 20 டைப்ஸ் ஆஃப் நீரிழிவு நோய்கள் சிதர்கள் சொல்கிறாங்க. இது நிறைய தரவுகள் இருக்குது. யூகி முனி பார்த்தீங்கன்னா யூகி வைத்திய சிந்தாமணி 800 அப்படின்ற புக்கில் சொல்லியிருக்காரு. அகத்தியர் பார்த்தீங்கன்னா அகத்தியர் கண்மகாண்டம் அப்படின்ற புக்கில் நிறைய நீரிழிவை பற்றி பேசியிருக்காரு. திருமூலர் கூட பேசியிருக்காரு. திருமூலர் வைத்தியம் அப்படின்ற புக்கில் திருமூலர் கூட இதை பற்றி பேசியிருக்காரு. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா சித்த மருத்துவத்தில் இப்போ நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா டயபெட்டிஸோட காம்ப்ளிகேஷன்ஸ், த காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா டயபெட்டிக் நெஃப்ரோபதி அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்னியில் பிரச்சனை இருக்குது, டயபெட்டிக் நியூரோபதி, கை கால் எரிச்சல் இருக்குது, பாலி யூரியா, டயபெட்டிஸ்னால் வரக்கூடிய முக்கியமான 10 துன்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு யூகுமணி அந்த காலத்திலே வந்து வகைப்படுத்தியிருக்காரு. அதில் முதல் விஷயமாக அவர் சொல்கிறது என்னன்னா உடல் பருமன் அப்படின்றார், ஒபிசிட்டி. இன்றைக்கி வந்து ப்ரீ டயபெட்டிக்காக இருக்கவங்க எல்லோரும் நம்ம பார்த்தோம்னா மோஸ்ட்லி ஒபிஸாக தான் இருப்பாங்க. என்னென்னா நம்ம இதுக்கு முன்னாடியே நம்ம இதை பற்றி பேசணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் இருக்கிற அதிகப்படியான சர்க்கரை என்ன ஆகணும், உடம்புல கொழுப்பாக மாறும். அந்த கொழுப்பு போய் படியும் போது உடம்பு ஃபுல்லாக விசரல் ஃபேட்டு, பெரிஃபரல் ஃபேட்லாம் அதிகமாக டெவலப் ஆகும். உடம்பு கொஞ்சம் வெயிட் போட தான் செய்யும். அந்த டைமில் தான் ப்ரீ டயபெட்டிக்காக இருப்போம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் தான் டயபெட்டிஸ் அப்படின்றத நான் சொன்னேன். அதுதான் முதல் ஒரு ஸ்டேஜாக யூகிமணி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா உடல் பருமன் இருக்கும் அப்படின்றார். அதுக்கடுத்து என்ன சொல்கிறாருன்னா நம்மளுக்கு வெந்நீர் நட்டம் அப்படின்னா விந்து நஷ்டம் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படின்னா ஆண்களுக்கு எரெக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் செக்ஷுவல் ஃபங்க்ஷனில் வந்து ஒரு இம்பேர்மெண்ட் வரும் அப்படின்றது அடுத்த ஒரு விஷயமா சொல்கிறாங்க. இதுக்கடுத்து வறட்சி, அதிகமான நீர் தாகம் எடுக்கும் அப்படின்னு. ஏன்னா அதிகமான யூரினேஷன் இருக்கும் டயபெட்டிஸில். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வறட்சி அதிகமாக இருக்கும். ட்ரைனஸ் ஆஃப் த மவுத், அதிகப்படியான வாயில் ட்ரைனஸ் இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வாயில் வந்து புண்கள் மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வறட்சி அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு அடுத்த இன்னொரு ஸ்டேஜ் என்ன சொல்கிறாங்க, அடுத்து வந்து நீர் வேட்கை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். நீர் வேட்கை அப்படின்னா வறட்சி வந்து ஆட்டோமேட்டிக்காக தண்ணி தாகம், இன்க்ரீஸ்டு வாட்டர் இன்டேக் இருக்கும் டயபெட்டிஸில். எப்பயுமே தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும். டயபெட்டிஸ் பேஷண்ட் இதை பார்க்குற நிறைய பேர் இது கண்டிப்பாக அனுபவப்பட்டிருப்பீங்க. அதிகப்படியான தாகம் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் வயிறு வந்து மந்தமாக இருக்கும், வயிற்றில் வந்து காற்று பிடிக்கும் அப்படின்ற, அதாவது ஃப்ளாட்டுலன்ஸ். நம்ம மெட்டபாலிக் டீரேஞ்ச்மெண்ட்னு சொல்லுவாங்க டயபெட்டிஸில். ஒரு கண்டிஷன் என்னென்னா நம்மளுடைய உடம்புல மெட்டபாலிசம் ஃபுல்லாகவே பாதிக்க ஆரம்பிக்கும். அப்போ உடம்புல ஆட்டோமேட்டிக்காக செரிமானத்துலேருந்து தூக்கத்துலேருந்து எல்லா பிரச்சனைகளும் வரும். அதுதான் மெட்டபாலிக் டீரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். ஏதாவது ஒரு அப்பயே சொல்கிறோம், வயிற்றில் நம்மளுக்கு காற்று ஊதுன்னு ஒன்று ஃப்ளாட்டுலன்ஸ். நம்ம வயிற்றில் சாப்பிட்டது ஒழுங்காக செரிக்காமல் வயிற்றில் ஒரு கேஸ் போட்டு அமுக்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். இன்னொன்று டெலிரியம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறார். இதெல்லாமே அந்த 4வது அந்த இடத்துல சொல்கிறார். என்னென்னா டெலிரியம் அப்படின்ற ஒரு சிம்டம் வரும் அப்படிங்கிறது. அதுதான் இன்றைக்கி வந்து மெட்டபாலிக் கீட்டோசிடோசிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டயபெட்டிஸோடைய காம்ப்ளிகேஷன்ஸில் ஒன்றா. ஏன்னா அதிகமான அந்த கீட்டோன் பாடிஸ் வரும்போது நம்ம மூளைக்கு போயிட்டு நம்மளுடைய தாட் ப்ராசஸ் வந்து மாற்றும். நம்ம இருக்கிறது இல்லாத மாதிரி தெரியும். அது ஒரு மைண்ட் வந்து எப்பயுமே ஒரு ஸ்டேபிளாக இருக்காது, ஒரு திங்கிங் கெப்பாசிட்டி கரெக்டாக இருக்காது, அதிகமான ஞாபக மருதிகள் வரும். இதெல்லாமே வந்து டெலிரியம் அப்படின்ற விஷயத்தில் வரும். இதை தான் வந்து அவர் ஞாபக மருதிகள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு அடுத்த ஒரு ஸ்டேஜாக என்ன சொல்கிறாருன்னா நம்மளுக்கு வந்து விந்து நஷ்டம் வரும். ஃபஸ்ட்டு நம்ம வெந்நீர் சொன்னோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி விந்து நஷ்டம், சுத்தமாகவே வந்து விந்து வெளிவரதுலையும் பிரச்சனைகள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு அடுத்த 6வது அவத்தையாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா மூர்ச்சை அப்படின்றாரு. அதிகமாக மூச்சு வாங்குறது. ஏன்னா நம்ம உடம்புல எனர்ஜியே இருக்காது. அதிகமாக யூரின் போகிறீங்க, அதிகமான தாகம் எடுக்குது, ஆனால் திருப்பி சாப்பிட்றீங்க, உடம்புல போய் குளுக்கோஸ் சேரல, திரும்ப இது ஒரு சைக்கிளாக நடந்துகிட்டே இருக்கின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து மூச்சு வாங்கும். இதை இன்னும் காம்ப்ளிகேஷன்ஸோட கோரிலேட் பண்ணால் இந்த ரீனல் ஆஸ்மா அப்படின்லாம் சொல்லுவாங்க. நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், அந்த ஒரு அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிஸ் இருக்கவங்க நிறைய பேருக்கு இது இருக்கும். ரீனல் ஆஸ்மானா என்னென்னா நம்மளுடைய கிட்னியோடைய செயல்பாடுகள் குறைய ஆரம்பிச்சதுனால அந்த கிட்னியில் இருக்க ஹார்மோன்ஸோடைய சுரப்பிகளின் மாறுபாடு காரணமாக நம்மளுக்கு மூச்சு வாங்குற பிரச்சனைகள், இது ரீனல் ஆஸ்மா அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கூட இதை கோரிலேட் பண்ணால் மூர்ச்சை இருக்கும்.
அப்படின்றாரு. 7வது அவத்தை அவர் என்ன சொல்றாரு, சுவையின்மை அப்படின்றாரு. நம்மளுக்கு வந்து நாக்கில் டேஸ்ட் தெரியாது, உடல் சோர்வு, உடல் அசதி இருக்கும் அப்படின்றாரு. நாக்கில் டேஸ்ட் தெரியறதுக்கான விஷயங்கள் குறையும். ஏன்னா நம்மளுடைய நரம்பு மண்டலங்கள்லாம் பாதிக்க ஆரம்பிக்கும் போது சுவை தெரியாமல் போகலாம். இதெல்லாம் அந்த காலத்தில் அவங்க சிம்டமாக வகுத்திருக்காங்க. அடுத்தடுத்து இதெல்லாம் வரும் அப்படின்னு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வகுத்திருக்காரு. அதில் இந்த சுவையின்மை ஒரு விஷயமா சொல்றாரு. இதுக்கு அடுத்து 8வதா வந்து பிளவை வரும், கட்டிகள் வரும் அப்படின்றாரு. பிளவைனா ஒன்று, இன்னைக்கு நம்ம டயபெட்டிஸ் பேஷண்ட் நிறைய பேருக்கு காலில் வந்து கட்டிகள் இருக்கும், ஒரு சில கார்பங்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அந்த கட்டிகள் பழுத்து உடஞ்சி அந்த புண்ணு ஆறாம அந்த புண்ணு அப்படியே இருக்கும். அதை சுற்றி இருக்கிற செல்கள்லாம் அழிய ஆரம்பிக்கும், அந்த இடத்துல சீல் பிடிக்கும், கால் வீங்கும். இந்த மாதிரியான ஒரு எண்ட் ஸ்டேஜ் சிம்டம்ஸ்லாம் வரும் டயபெட்டிஸ் பேஷண்ட். சர்க்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும் காலில் தான் இது அதிகமாக, அதாவது பெரிஃபரல் ஏரியாவில் அதிகமாக இருக்கும். கீழே வந்த ரத்தம் மேலே போகிறது கஷ்டப்படும் போது, ஏன்னா ஹார்ட்டோட பம்பிங் கெப்பாசிட்டி நம்மளுக்கு குறையும். பார்த்தீங்களா, சர்க்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆர்கனும் அஃபெக்ட் பண்ணதப்போ ஹார்ட் மட்டும் விதிவிலக்கு கிடையாது. அப்போ ஒரு ஹார்ட்லேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, கீழே வந்த ரத்தம் ஒழுங்காக மேலே போகலை, கால்லேயே ஸ்டேசிஸ் ஆகுது அப்படின்னா அந்த ரத்தத்தில் இருக்க சர்க்கரைகள் அப்படியே போய் படிய ஆரம்பிக்கும். அந்த சர்க்கரையை சுற்றி கிருமிகள்லாம் வளரும். எந்த இடத்துலலாம் சர்க்கரை படிதோ அங்கெல்லாம் மைக்ரோ ஆர்கானிசம் க்ரோத் ஆகும். அது உங்கள் புண்ணு ஆற விடாது, அங்கே இருக்கிற ரத்த குழாய்கள்லாம் பாதிப்படைய செய்யும். இதுதான் 8வது அவத்தையாக அவர் சொல்கிற விஷயம். 9வது அவத்தையாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, படுக்கையிலிருந்து எழுந்திரிக்க முடியாது, புழுக்கள்லாம் வரும் அப்படின்றார். என்னன்னா படுக்கையிலேருந்து எந்திரிக்க முடியாது அப்படின்னா அந்தளவுக்கு வந்து சிவியர் டயபெட்டிஸ். நீங்கள் வந்து உடம்பு ஃபுல்லாக எமாஷேஷன் சொல்லுவாங்க, மசில் ஃபுல்லாக வீக்னஸ் ஆகி அப்படியே படுக்கை ஆயிடுவீங்க. பெட் சோர்ஸ் இப்போ நம்ம பார்க்கணும், நிறைய நாட்பட்ட படுத்திருக்க ஒரு பேஷண்ட்ஸ்க்கு பெட் சோர்ஸ்னு சொல்லுவாங்க. படுத்து இந்த இடம் ஃபுல்லாக புண்கள் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த மாதிரி அவருடைய பின்பகுதியில் அந்த நோயாளிகளுக்கு புண்கள்லாம் வரும். அந்த புண் வழக்கம் போல் சுகரில் ஒரு புண் வந்து ஆறாது, இதை பார்த்துட்டு இருக்க நிறைய பேருக்கு தெரியும். அப்போது அந்த புண்களில் புழுக்கள்லாம் வருது அப்படின்றாரு. அந்த புழுக்கள்லாம் வரதுனால அவங்களுக்கு இன்னும் இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகும். கடைசி ஸ்டேஜாக அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இழைப்பு வரும், மரணம் வரும்ன்றார். இழைப்புனா ஒன்றும் இல்லை, டியூபர்குலோசிஸ். நம்ம இப்போ இருக்கிற மாடர்ன் டிசீஸை கம்பேர் பண்ணால் டியூபர்குலோசிஸ் சொல்லலாம். அந்த மாதிரி உடம்புல சளி, இது செகண்டரி இன்ஃபெக்ஷன்ஸ். டியூபர்குலோசிஸ் மட்டும் வரும்னு அவசியம் கிடையாது, செகண்டரி இன்ஃபெக்ஷன் சொல்லலாம். டயபெட்டிஸ் உள்ளே வருதுனாலே நம்ம உடம்புடைய எதிர்ப்பு சக்திகள் ஃபுல்லாக அழிய ஆரம்பிச்சிடும், நம்ம உடம்பு ஃபுல்லாக வீக்காக ஆரம்பிச்சிடும். அப்போ ஈஸியாக ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு ஈஸியாக சளி பிடிக்கும், ஈஸியாக காய்ச்சல் வரும், ஈஸியாக எந்த ஒரு இன்ஃபெக்ஷனாலும் உள்ளே வரும். அந்த மாதிரி ஒரு டிபி மாதிரியான விஷயங்கள். ஏன்னா அந்த காலத்தில் மேபி இப்போ இருக்க ஆன்டிபயோட்டிக்ஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம், அதனால் டிபி வந்துச்சுன்னா சீக்கிரம் சாகுவதற்கான விஷயங்கள் இருந்திருக்கலாம். அதனால் டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு மேபி அந்த காலத்தில் டிபி வரதை யூகிமணி பார்த்துருக்கலாம். அதனால் இழைப்பு வரும், இழைப்பை தொடர்ந்து மரணம் வரும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு டயபெட்டிஸோட காம்ப்ளிகேஷனாக. டயபெட்டிஸ் இருக்குமா இல்லையா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ என்ன சார் டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னா, ஜென்ரலாக சுகருக்கு நம்ம பார்க்குற டெஸ்ட் என்ன அப்படின்னா, ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் பார்ப்போம், போஸ்ட் பிராண்டியல் குளுக்கோஸ் பார்ப்போம். போஸ்ட் பிராண்டியல்லாம் ஒன்றும் இல்லை, சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளோட ரத்தத்தை செக் பண்ணுறது. காலையில் எழுந்த உடனே நைட்டு சாப்பிட்றது 8 hours ஃபாஸ்டிங் இருக்கணும், 8 மணி நேரம். நைட்டு சாப்பிட்றதுலேருந்து 8 மணி நேரம் மினிமம் கேப் இருக்கிற மாதிரி இருக்கும். 8 to 10 மணி நேரம் கேப்பில் நீங்கள் லேபுக்கு போயிட்டு காலையில் ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் எடுத்து செக் பண்ணுவாங்க. அதை செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் திருப்பி வர சொல்லுவாங்க. நீங்கள் போனோடனே அதான் போஸ்ட் பிராண்டியல் குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெஸ்ட் எடுத்து பார்ப்பாங்க. இந்த காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்த அந்த பிளட் வேல்யூ 100க்கு கீழே இருந்தால் நல்ல விஷயம். அதே மாதிரி சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு எடுத்த விஷயம் வந்து 140க்குள்ளே இருந்தால் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அது ஒரு 140லேருந்து 160க்குள்ளே இருக்குன்னா அதான் ப்ரீ டயபெட்டிக் ஸ்டேஜாக சொல்கிறாங்க. 160க்கு மேலே போகுது அப்படின்னா நீங்கள் டயபெட்டிக்கில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ஒரு டெஸ்ட் மட்டும் போதுமா அப்படின்னா போதாது. ஏன்னா ஒரு வேளை நைட்டு வந்து நீங்கள் ஒரு பார்ட்டி ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்க, லேட் நைட் ஈட்டிங்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நல்லா ஃபுல் கட்டு கட்டிட்டீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் ஃபாஸ்டிங் குளுக்கோஸ் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கே தான் HbA1c அப்படின்னு ஒரு டெஸ்ட் உள்ள வருது. அது என்னென்னா கிளைகேஷன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும் நம்ம உடம்புல. அது என்ன ஆகும்னா, நம்ம ரத்த சிவப்பணு இருக்குது பார்த்தீங்களா, அதில் போயிட்டு சர்க்கரைகள் படியும். அந்த ரத்தத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது கடைசி 3 மாதம் உங்கள் உடம்புல சுகர் கண்ட்ரோலாக இருந்திருக்கா, நீங்கள் கரெக்டாக தான் இருந்திருக்கீங்களா, நீங்கள் நேற்று சாப்பிட்ற இட்லியோ இப்போ சாப்பிட்ற டீயோ மதியம் சாப்பிட போகிற சாப்பாடோ இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாது. கடைசி 3 மாதம் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரை எந்த அளவுக்கு இருந்திருக்கு, அது கண்ட்ரோலாக இருந்திருக்கா இல்லையா அப்படின்ற விஷயத்தை நம்மளுக்கு இந்த HbA1c அப்படின்ற டெஸ்ட்டு கொடுக்கும். இதுவும் 5.7 கீழே இருந்துச்சுன்னா நார்மல் சொல்கிறாங்க. 5.7 to 6.4 அந்த ரேஞ்சில் இருந்தீங்க அப்படின்னா ப்ரீ டயபெட்டிக்காக நீங்கள் இருக்கலாம். 6.4க்கு மேலே இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக உங்களுக்கு டயபெட்டிஸோடைய தாக்கங்கள் ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நீங்கள் மருத்துவம் மேற்கொள்ளணும் அப்படின்றது இதற்கான ஒரு விஷயமா இருக்குது.